சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை மேலபஜார் பகுதியில் சார் பதிவாளர் அலுவலகம் உள்ளது. இந்த சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு கழுகுமலை பேரூராட்சி பகுதிகள் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 38க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஆவணங்கள் பதிவுக்காக வந்து செல்கின்றனர். தினமும் சராசரியாக 30க்கும் மேற்பட்ட ஆவணங்களும், சுபமுகூர்த்த நாட்களில் 60க்கும் மேற்பட்ட ஆவணங்களும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் பத்திரம் பதிவு செய்ய வரும் பொதுமக்களிடம் விவசாயிகளிடம் ஒரு சென்ட் நிலத்திற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும், விவசாய நிலங்களை வகை மாற்றம் செய்து குடியிருப்பு பிளாட்டுகளாக மாற்றும் காரியத்தில் நூதன மோசடி செய்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி ரியல் எஸ்டேட் புள்ளிகள் மற்றும் தனியார் கம்பெனிகளுடன் கூட்டணி போட்டு லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டுவதாகவும் தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் சென்ற வண்ணம் இருந்தது. கழுகுமலை சார் பதிவாளராக பணியாற்றும் செல்லப்பாண்டியனின் லஞ்ச லாவண்ய போக்கை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய செயலாளர் சாலமன்ராஜ் தலைமையில் விவசாயிகளை, பொதுமக்களை திரட்டி கடந்த ஜனவரி 29ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை DSP பீட்டர் பால் துறை தலைமையில் இன்ஸ்பெக்டர் அனிதா, SI-க்கள் தளவாய், ஜம்புநாதன், பாண்டி, சுந்தரவேல் மற்றும் போலீசார் கொண்ட குழுவினர் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து கழுகுமலை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு விவசாயிகள் போல பச்சை துண்டு போட்டு வந்து நின்று ரகசியமாக நோட்டமிட்டு வந்தனர். ஒரு வாரமாக நோட்டமிட்டு மார்ச் 12ஆம் தேதி மாலை 6 மணியளவில் கழுகுமலை சார் பதிவாளர் அலுவலகத்திற்குள் நுழைந்து திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் சார் பதிவாளர் செல்லப்பாண்டியனிடமிருந்தும் மற்றும் அவரது அலுவலக அறையிலிருந்தும் உதவியாளர்களிடமிருந்தும் கணக்கில் வராத ரூபாய் 4,48,500 ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய ரெய்டில் கைப்பற்றிய பணத்தில் இதுதான் அதிகபட்ச தொகை என்பதால் போலீஸ் டீமே அதிர்ச்சி அடைந்தது. இந்த சோதனை குறித்து போலீஸ் வட்டாரங்கள் நம்மிடம் கூறுகையில், தொடர்ந்து புகார்கள் வந்ததால் ஒரு வாரமாக விவசாயிகள் போல் வந்து சென்று நோட்டமிட்டு தொடர்ந்து கண்காணித்தோம். மார்ச் 12ஆம் தேதி 2 லட்சம் பணம் கைமாறுவதாக உறுதியான தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டதில் நாங்கள் டார்கெட் செய்த தொகையை விட டபுள் மடங்கு தொகை அங்கு சிக்கியது. எங்களுக்கே இது அதிர்ச்சியாக இருந்தது. விசாரணையில் தோண்ட தோண்ட பூதம் கிளம்பியது போல பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆதாரத்துடன் கிடைத்துள்ளதால் கோடிக்கணக்கில் பணம் கைமாறி உள்ள வாய்ப்புள்ளது. தொடர்ந்து புலன் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் சாலமன்ராஜ் கூறுகையில், சார் பதிவாளர் செல்லப்பாண்டியன் பொறுப்பேற்ற கடந்த 1.5 வருடத்தில் ஏக்கர் கணக்கில் உள்ள விவசாய நிலங்களை பிட்டு பிட்டாக பிரித்து அரசு விதிகளுக்கு மாறாக வகை மாற்றம் செய்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து முடித்துள்ளார். அரசுக்கு பல லட்சங்கள் வருவாய் இழப்பு ஏற்படுத்தி தன்னுடைய வருமானத்தை கணக்கு வழக்கு இல்லாமல் பெருக்கிக் கொண்டுள்ளார். இவருடைய மாத சம்பளமே 1.5 லட்சம் தான் இருக்கும். ஆனால் இவர் தினமும் பல லட்சங்கள் லஞ்சமாக பெற்று சென்றுள்ளார். விஜிலன்ஸ் சோதனை நடைபெற்ற அடுத்த நாளே பணிக்கு வந்து என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, இங்கே என் செல்வாக்கே தனி என கொக்கரித்துள்ளார். அதைவிட ஒரு படி தாண்டி விஜிலன்ஸ் கேஸை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் அழுத்தம் கொடுக்காதீர்கள் என எங்களிடம் அவரது ஆட்கள் டீல் பேசுகிறார்கள். இது குறித்து மாவட்ட பதிவாளரிடம் புகார் தெரிவித்துள்ளோம். அவர் மீண்டும் கழுகுமலைக்கு பணிக்கு வந்தால் அவரை மக்களை திரட்டி சிறைபிடிப்போம் என்றார். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும், பணத்தால் எந்த பாதகத்தையும் செய்யலாம் என்ற மனநிலையில் உள்ள கழுகுமலை சார் பதிவாளர் செல்லப்பாண்டியன் தற்போது விஜிலன்ஸ் போலீஸ் பிடியில் சிக்கியுள்ளார். அவரது பின்னணியும் பினாமிகள் வசம் உள்ள சொத்து மதிப்பையும் தோண்டினால் அது பல கோடிகளை எட்டும் என்கின்றனர் சார் பதிவாளர் செல்லப்பாண்டியனுக்கு நெருக்கமான கழுகுமலை டாக்குமெண்ட் ரைட்டர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.